அறிந்தவராய் பிரத்யட்சமாய் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பேசும், நீர் பேசும், நீர் பேசும், நீர் பேசும், நீர் பேசும், நீர் பேசும். பலதரப்பட்ட நிலவரங்களில் வந்திருக்கிறோம். நீர் பேசும், நீர் பேசும், நீர் பேசும். ஆண்டவரே நீர் பேசும், ஆண்டவரே நீர் பேசும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்துக்காக நம்ம எல்லாரும் நம்முடைய வேதத்தை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இந்த 2 வசனங்களுக்கு நேராக நாம் திருப்புவோம். முதலாவது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதே போல நாம் சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி. 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அதான் இருக்கா? அதான். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களிகூறும்படி காலையிலே எங்களை உமது கிருபையாலே திருப்தியாகும். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 வசனங்களை நம்ம பார்க்கும்போது முதல் வசனத்தில் பார்த்தோம், கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் என்பது ஒரு நாளை போலும் என்பது கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறதாக நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் ஒரு நாளும் கூட தேவனுடைய பார்வையில் 1000 வருஷம் போல தெரிகிறது. அதே போல் 1000 வருஷம் ஒரு நாளை போல கடந்து போகுது. அவ்வளவு வேகமாக ஆண்டவருடைய பார்வையில் இருக்குது. அதே போல் நம்ம தாவீது சொல்லக்கூடிய அந்த காரியத்தையும் வாசிக்கும் போது 90ஆம் சங்கீதத்தில் நம்ம இப்போ தான் வாசித்து முடித்தோம் மோசையுடைய ஜெபம். அதில் நம்ம பார்க்கும்போது 1000 வருஷம் ஒரு நேற்று கழிந்த நாள் போல கடந்து போனது என்று சொல்லி 90ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலையும் நம்ம பார்த்தோம். அப்படியானால் ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை போலவே கடந்து போகிறது, ஒரு வருஷம் என்பது ஒரு நாளை போலவும் கடந்து போகிறது. எனவே நம்முடைய வாழ்நாட்கள் மிகவும் குறுகினது, சீக்கிரமாய் நம்முடைய காலங்கள் கடந்து போகிறது என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அப்படியானால் இங்கே நம்ம வாசித்தோம், நம்முடைய நாட்களை எண்ணக்கூடிய ஒரு அறிவு நமக்கு அவசியமா? நம்முடைய நாட்கள் எவ்வளவு, நம்முடைய நாட்கள் என்ன என்பதை நாம் எண்ண வேண்டுமாம். நம்முடைய நாட்களை எண்ண வேண்டுமாம், அது நமக்கு மிகவும் அவசியம் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி 1000 வருஷம் ஒரு நாளை போல கடந்து போகுமே ஆனால் அப்போ ஒரு நாள் எவ்வளவு சீக்கிரம் கடந்து போகும் என்று பாருங்கள். 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்குமே ஆனால் ஒரு நாள் அப்போ எவ்வளோ வேகமாக நம் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். இப்படி இருக்க நாட்களை எண்ணக்கூடிய ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டும் என்று தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நேற்றைய நாள் எடுத்துக்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நேற்றைய தினத்தை நாம் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. நேற்று என்று சொல்லும்போது அது மாற்ற முடியாதது. அதை மறுபடியும் மாற்ற முடியுமா? நடந்து முடிந்தது தான். நேற்று என்பது அது மாற்ற முடியாதது. இரண்டாவதாக, நாளை ஒரு நாள் பிறக்கும் என்கிற நிச்சயம் இருக்கா? இல்லை. சரி, நாளைக்கு பிறந்தாலும் நாம் அதை காணும்படியாக நாம் உயிரோடு இருப்போம் என்ற நிச்சயம் இருக்கிறதா? இல்லை. நாளை என்பது நிச்சயம் இல்லாதது, நேற்று என்பது மாற்ற முடியாதது, நாளை என்பது நிச்சயம் இல்லாதது. அப்படியானால் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். இன்று என்பது தான் நம்முடைய கைகளில் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று என்பது மாற்ற முடியாதது, நாளை என்பது நிச்சயம் இல்லாதது, இன்று என்பது மட்டுமே நம்முடைய கையிலே இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்படியானால் இந்த நாள், இந்த ஒரு நாள் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நாட்களில் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எனவே இன்று என்ன சொல்லக்கூடிய தலைப்பிலே இன்றைக்கு சில வேத வசனங்களிலிருந்து சில சத்தியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்று, டுடே, இன்று, இதுதான் இன்றைக்கு நம்முடைய தூதியின் தலைப்பு. இன்று
அப்படியானால் இன்று மட்டும்தான் நம்முடைய கைகளில் இருக்கிறது. அப்படியானால் வேதத்தின் அடிப்படையில் இன்று நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஞானமாய் செலவு செய்ய வேண்டிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படி நம்ம பார்க்கும்போது, முதலாவதாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15, 16 இந்த 2 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனத்தையும் வாசிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? இந்த 2 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, பாவ உலகத்திலும் அடிமைத்தனத்திலும் இருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்யும் போது, எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் அந்த பாலைவனத்தின் வழியாக, வனாந்தரத்தின் வழியாக அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது, வழியிலே தேவனை கோபமூட்டி அவர்கள் கானான் தேசத்துக்கு போக முடியாமலே வழியிலே அவர்கள் மரித்தார்களாம். இதை முன்னுதாரணமாக நமக்கு முன்பதாக வைத்து ஒரு காரியத்தை நமக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாதாம். இன்று மட்டும்தான் நம்முடைய கைகளில் இருக்கிறது. இந்த நாளிலும் நம்முடைய இருதயங்களை நாம் கடினப்படுத்தக்கூடாது என்பதுதான் முதலாவது வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆழமான உண்மையாக இருக்கிறது. யார் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள், அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டிருந்தோம். செங்கடலை 2ஆக பிரித்து கால்நடையாமல் அவர்களை நடக்க பண்ணினார். கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை அவர்கள் கண்டார்கள், அற்புதங்களை கண்டார்கள். அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே இருந்தது. இவைகள் கண்ணார கண்டிருந்தும், தேவனுடைய வல்லமையை கண்டிருந்தும், தேவனுடைய ரட்சிப்பை கண்டிருந்தும், தேவனுடைய மனதுருக்கத்தை கண்டிருந்தும், இவைகள் எல்லாம் கண்டிருந்தும் அவர்கள் வனாந்தரத்திலே இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏன் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் இருதயத்தை கடினப்படுத்தினது? ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயம் எப்படி கடினப்படுகிறது என்று பாருங்கள். ஏன் தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அந்த வனாந்தரத்தின் வழியிலே அவர்கள் சந்தித்த பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்களுடைய நோக்கத்தை மறக்க செய்தது. அதாவது ஒரு நாள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் அவங்களுக்கு காட்டி கொடுத்தார். அந்த தேசத்திலே நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நம்பிதான் அவர்கள் அந்த பிரயாணம் புறப்பட்டார்கள். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். வழியிலோ பசியும் தாகமும் கசந்த மாறாவுமே அவர்களுக்கு கிடைத்தது. நம்மையும் கூட கர்த்தர் அழைத்து நித்திய கானானை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று, நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி கர்த்தர் நம்மை அழைத்து இந்த மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்தார். ஆனால் நமக்கு கடந்து போக வேண்டிய அந்த பாதையை கர்த்தர் நமக்கு காட்டி கொடுக்கல. அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை காட்டி கொடுத்தார், அதை குறித்து சொன்னார். ஆனால் போகிற வழியை கர்த்தர் அவர்களுக்கு சொல்லல. எனவே அந்த வழியிலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் அவர்கள் போய் சேருவோம் என்ற நம்பிக்கையை இழக்க செய்தது. அவர்களோடு கூட எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் மரிக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் போராட்டம். தன் கூட இருந்தவங்க எல்லாம் மரிக்கிறாங்க. யோசுவாவும் காலேபும் அந்த 2 பேரும் தவிர வேற யாரும் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் போய் சேர முடியல. அப்படி ஒவ்வொருத்தரா வழியில மரித்து கொண்டே வருகிறாங்க. ஒரு இடத்துல வரும்போது சாப்பிட்ற வழியில அப்பதான் அதுக்காக துக்கப்படுறாங்க, கதறாங்க. உடனே இறைச்சி சாப்பிடணும்னு என்ன வருது, அது ஒரு பிரச்சனை. அடுத்து தாகத்துக்கு தண்ணீர் இருக்கு, ஓடி போய் குடிக்க போனா அது பார்த்தா கசப்பா இருக்கு. அது மாறாவின் அனுபவம். இப்படி மாறாவை தாண்டி போகும்போது வெங்கல சர்ப்பம், கொல்லிவாய் சர்ப்பம் எல்லாரையும் கடிக்குது. கொல்லிவாய் சர்ப்பம் கடித்து கொஞ்சம் பேர் செத்து போகிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த வனாந்தரத்தில் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளும் போராட்டங்களும்
அவர்களுக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தையும் அந்த நோக்கத்தையும் அவர்களுக்கு மறக்க செய்தது. அருமையானவர்களே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றும் நித்திய ஆக்கினைக்கு நம்மை தப்புவித்து நித்தியமாய் பரலோகத்திலே அவரோடு கூட வாழக்கூடிய அந்த நித்திய வாழ்க்கையை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருந்தாலும், நமக்கு இந்த பாதையிலே நாம் சந்திக்கிற சில பிரச்சனைகளும் போராட்டங்களும், எண்ணில் அடங்காத பிரச்சனைகள், அடுத்தடுத்து நாம் சந்திக்கிற சில யுத்தங்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய நம்பிக்கையை குறைந்து போக செய்கிறது. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போனதாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அதுபோல் நாம் சந்திக்கிற சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த வாழ்க்கையை குறித்து சிந்திக்க விடுகிறதே இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில் பல பிரச்சனைகளை அடுத்து சந்தித்தாலும், அடுத்து பல சோதனைகளை சந்திக்கிறது நிமித்தமாக இந்த பாதை ஒரு இடுக்கமும் நெருக்கமான பாதையாக இருக்கிறபடினால் அவர்கள் அந்த கஷ்டங்கள் வழியாக கடந்து போகும்போது அவர்களுக்கு மரணத்துக்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போகிறது. எனவே தரிசனம் குறைந்து போய் விடுகிறது, நம்பிக்கை அற்று போகிறது. மரணத்துக்கு பின்பு இருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இல்லாமல் போகுமேயானால் அவன் இந்த நாளை சரியான விதத்தில் உபயோகப்படுத்த முடியாது. இந்த நாளிலே கீழ்ப்படிய முடியாது. இருதயங்கள் கடினப்படும், மரணத்துக்கு பின்பு இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் சிந்தித்து கூட இன்றைக்கு நமக்கு நேரமற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜபங்களில் அதிகமான நேரங்கள் இந்த மரணத்துக்கு முன்பு இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த காரியங்களுக்காகவே நம்முடைய ஜப நேரங்கள் செலவு செய்கிறோம். மரணத்துக்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த நாட்களை நாம் சிந்திக்கிறது கூட இல்லை. உலகத்தில் போய் சொல்லும்போது, மரணத்துக்கு பின்பு இருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து பேசும்போது, அதிலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குமே, ஆனால் அது மரணத்துக்கு பின்பு பார்த்து கொள்ளலாம், இப்போது அதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த பூமியிலே இன்று நமக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த நாள், இதுதான் மரணத்துக்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த நாளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. லேலுயா. எனவே கடந்த வருஷத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சந்தித்த பலதரப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களும் யுத்தங்களும் அடுத்தடுத்து நமக்கு வந்த சோதனைகளும் இவைகள் எல்லாம் நித்தியத்தை குறித்த அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தலை குறைந்து போக செய்தபடியினால் எத்தனையோ பகுதியிலே நம்முடைய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம். நம்முடைய இருதயங்களை நாம் கடினப்படுத்தி இருக்கிறோம். எத்தனை பேர் அது உண்மை என்று ஒத்துக்கொள்கிறோம்? அப்படிப்பட்ட ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். யாராவது ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழணும், நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்திருப்போமா? நரகத்துக்கு போவதற்காக கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டிருப்போமா? கர்த்தருடைய வருகையில கைவிடப்பட்டு போக வேண்டும் என்பது நோக்கத்துக்காக நம்ம சபைக்கு வருவோமா? நம்ம யாரும் தவறான நோக்கத்தோடு கர்த்தருடைய வருகையில கைவிடப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் யாரும் சபைக்கு வரல. ஆனால் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்முடைய வெளிப்படுத்தல் எல்லாம் குறைக்க செய்கிறது. எனவே நாளுக்கு நாள் நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்துகிறோம். எனவே இன்று நேற்று என்பது நமக்கு மாற்ற முடியாதது, முடிந்து போனது. நாளை என்பதும் நமக்கு நிச்சயம் இல்லாதது. இன்று மட்டுமே நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலும் அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். மகிழ் அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை நாம் கடினப்படுத்துவர்களாய் இருக்கக்கூடாது. பல விதங்கள்ல கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நாளுக்கு நாள் பல விதங்கள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நாமோ அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க மனதில்லாதவர்களா இருக்கிறோம். இன்றைக்கும் நான் கூட்டத்துக்கு போகிறேன், ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கர்த்தரை நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோமே. ஆமென். கர்த்தர் இந்த இடத்திலேயே நம்மோடு கூட உணர்த்த விரும்புகிறார். நாம் இந்த நாளிலும் அவருடைய சத்தத்தை கேட்டால் நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தவே கூடாது. ஆனால் பல பாடுகள் வழியாக ஆதி நூற்றாண்டிலே இருந்த சபை பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பல பாடுகள் வழியாக கடந்து போனாலும் அவர்களுக்கு இருந்த அந்த கீழ்ப்படுதல் குறையவே இல்லை. தேவ சத்தம் கேட்டார்கள், அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதனால தான் பல உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகக்கூடிய சபைக்கு பேதுரு அப்போஸ்தலர் நிருபம் எழுதும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்ததிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி
அதாவது அந்த சபைக்கு இருந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னா, ஜீவனுள்ள நம்பிக்கை. அது மரித்து போகல. எவ்வளவு பிரச்சனை வரட்டும், அவங்க நம்பிக்கை குறையல. எவ்வளவு போராட்டம் வரட்டும், எவ்வளவு உபத்திரவம் வரட்டும், அவர்களுடைய நம்பிக்கை குறையவே இல்லை. இயேசு வருவார், இந்த சரீரம் உயிரோடு எழும்போம், அந்த நாளுக்காகத்தான் நாங்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு குறையவே இல்லை. எனவேதான் தேவ சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் கீழ்ப்படிந்தார்கள். அருமையானவர்களே, நமக்கும் கூட கர்த்தர் அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அது ஜீவனுள்ள நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை அது செத்து போன உயிரில்லாத நம்பிக்கை இல்லை. எப்படி நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்கு? யாராவது சொல்லுங்க. எப்படி நமக்கு ஒரு நம்முடைய நம்பிக்கைக்கு உயிர் இருக்கு? நம்முடைய நம்பிக்கை, நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோமே, நம்முடைய நம்பிக்கைக்கு உயிர் இருக்கு. எப்படி உயிர் கிடைக்குது? இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தார், மரித்தோடு உயிரோடு எழுந்தார். இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். எனவே அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையும் உயிருள்ள நம்பிக்கை, அது மரித்து போன நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எப்படியாயிலும் என்னுடைய மரணமோ கர்த்தருடைய வருகையோ எதுவாக இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் மரித்தேனானால் கடைசி காலம் துணிக்கும். அப்பொழுது இந்த சரீரம் உயிரோடு எழும்போம். நான் உயிரோடு இருந்தால் ஒரு கன்னிமை பொழுதிலே நான் அவரோடு கூட பறந்து போவேன். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளிலும் நாம் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அருமையானவர்களே, இந்த நாட்களில் மனுஷனுடைய இருதயம் ஏன் கடினப்படுகிறது என்று நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது, நாம் சந்திக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை கடினப்படுத்தி விடுகிறது. இரண்டாவது, கர்த்தருடைய வருகை தாமதமாக இப்போ எல்லாருக்கும் இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக கடினப்பட்டு கொண்டே வருகிறது. அதாவது இந்த நாட்களில் பிசாசு தந்திரமாக ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன காரியத்தை செய்கிறான்னு சொன்னால், இயேசு வருகிறார்னு கிறிஸ்தவ மார்க்கம் உண்டான நாள் முதற்கொண்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதை ஒரு பொய்யான ஒரு கோட்பாடு அதுக்காக உருவாக்குறாங்க. எப்படின்னு சொன்னால், 2004 கேள்விப்பட்டேன், 2012 கேள்விப்பட்டிருக்கு, 2008 கேள்விப்பட்டோம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இந்த இடத்துல இயேசு வருவார். செப்டம்பர் போன வருஷத்தில் சொன்னாங்க, ஒருத்தர் எழுப்பினாங்க, என்ன செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி கர்த்தருடைய வருகை இருக்கும். இப்படி சொல்லி அந்த நாளையும் ஒரு நேரத்தை நியமித்து கர்த்தர் அந்த நாளில் வரார், இந்த இடத்துல வருகிறார், அப்படி கூட சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இப்படி சொல்லி இது என்ன கதையை மாறிடும்னா, புலி வருதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னா புலி வராது. இன்னும் ஒரு நாள் உண்மையாகவே புலி வந்துடும். அதுபோல் இயேசு வருகிறார் அப்படின்னு அங்கங்கே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு பொருளை கிளப்பிட்டே இருக்கிறான். போன வருஷம் தமிழ்நாட்டில் 2 பேர் எழுப்பியிருந்தாங்க, அப்படி தமிழ் பேசுகிறவங்க 2 பேர். செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதியில் கர்த்தருடைய வருகை இருக்க போது அப்படி சொல்லிட்டு இருந்தவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி இப்படி பொய்யான காரியங்களை சொல்லி கர்த்தருடைய வருகை குறித்து தவறான எண்ணத்தை உண்டாக்கி கடைசி இப்போ எல்லாருடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் இப்பெல்லாம் வரமாட்டார், ஆண்டுடைய வருகை இப்போ இருக்காது, இவங்க இப்படியே தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இப்பொழுது வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு மெத்தனம் இருதயத்திலே உண்டாகி அது நிமித்தம் இருதயம் இன்றைக்கு கடினப்பட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாமல் போகிறோம். ஆனால் ஏன் கர்த்தருடைய வருகை தாமதமாக இருக்கிறது? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லியிருந்தோம். உண்மையாகவே ஏன் இதுவரைக்கும் கர்த்தர் வரலை அப்படின்னு சொன்னால், நாம் பேதுரு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். அவர் இப்போது வரமாட்டார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். அப்படி எண்ணுகிறது போல அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து பொறுமையா இல்லாம நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். எனவே மனம் திரும்ப வேண்டிய இந்த மனுஷன் கர்த்தருடைய வருகையை குறித்து
மனம் திரும்பும்படியாக அவர் தாமதம் பண்ணுகிறான் என்கிற சத்தியத்தை அவன் யோசிக்க விடுகிறது இல்லை. மாறாக அவன் கர்த்தருடைய வருகை தாமதமாகுது என்று சொல்லி மேலும் மேலும் தன் இதயத்தை மனுஷன் கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. எனவேதான் இன்று இந்த நாள் மட்டுமே நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறபடினால்தான் இந்த நாளை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் எத்தனையோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. பைக்கு, காரு, பஸ்ஸு, லாரி, எல்லாமே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. போன வாரத்தில் தமிழ்நாட்டில் எல்லா வாகனமும் ஆக்சிடென்ட் ஆகி எத்தனையோ பேர் மரிச்சிருக்கிறாங்க. அதில் சிலர் இயேசுவை அறிந்துக்கலாமே மரிச்சிருக்கிறாங்க. சிலர் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்துமே மறிச்சிட்டாங்க. அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் மரித்தாச்சு, அந்த சரீரத்தை விட்டு வெளியே போயாச்சு. மறுபடியும் அவர்கள் எங்கே போய் பாவம் மன்னிப்பு கேட்க முடியும்? இனி எப்படி ஜெபிக்க முடியும்? எப்படி ஆண்டவரோட ஒப்புரவு வாங்க முடியும்? எனவே அவர்களுக்கெல்லாம் அந்த நேரவு நாள் முடிஞ்சு போச்சு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து இந்த நாளை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நேற்று என்பது மாற்ற முடியாதது, நாளை என்பது நிச்சயம் இல்லாதது. இன்றை மட்டும்தான் கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் இன்று அவருடைய சத்தத்தை கேட்போமாக நாம் ஜாக்கிரதையாய் நம்முடைய செவி சாய்த்து நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தாமல் மனம் திரும்பும்படியாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாள் அது மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நாள். இந்த நாள் இன்று என்னப்படுவளவோம் அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள் நாம் மனம் திரும்பும்படியாகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்புகிறோம். இந்த நாள் முதலாவது காரியம் நாம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த நாள் இது கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நாள் அதோடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாள், இங்க மறுபடியும் வாசிக்கிறோம், இந்த நாள், டுடே, இன்று. இந்த நாளிலும் உனக்கு கிடைத்த இந்த நாள் எதற்காக உனக்கு கிடைத்த நாள்? உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் எதற்காக கர்த்தர் தருகிறார்? இந்த நாள் நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்க கர்த்தர் தரக்கூடிய அந்த சமாதானம், உன் சமாதானம், அந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த நாள் கர்த்தர் நமக்காக கொடுக்கிறார். இந்த நாளிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் நமக்கு சமாதானம் இல்லை? இன்றைக்கும் பலர் சமாதானத்தை இழந்தவர்கள் இந்த இடத்தில் வந்திருக்கலாம். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை. கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவ குடும்பங்கள் தான், ஆனாலும் வீடுகளிலே சமாதானம் என்பது கிடையாது. எவ்வளவோ தேவைகள் இருந்தாலும் கூட, ஒரு ரூபா கூட எல்லா கையில் இல்லாமல் இருந்தாலும் சமாதானத்தோடு இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கும்போது, எல்லாம் நிறைவாக இருந்தும் இன்றைக்கு சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாள் மட்டுமே நம்முடைய கைகளிலே இருக்கிறது. நேற்று என்பது அது மாற்ற முடியாதது, நாளை என்பதும் நிச்சயம் இல்லாதது. இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எதற்காக இந்த நாளை கர்த்தர் நம்முடைய கைகளில் கொடுக்கிறார்? நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாகவே கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? நம்முடைய இதயம் சமாதானத்தோடு காணப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா? குடும்பத்திலே சமாதானம் இல்லை, அநேகருக்குள்ள சமாதானம் இல்லை. பிசாசு ரகசியமாக இந்த குடும்பங்களிலே போய் சமாதானத்தை களவாய் கொண்டு போகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். நம்மை திருடி கொன்று அழிக்கும்படியாக நம்முடைய சமாதானத்தை திருடி கொண்டு போகிறான். அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. வெளியரங்கமாக நல்ல வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிறார்கள், தங்களை அழகுபடுத்திக் கொள்ளுகிறார்கள், மற்றவரிடத்தில் பேசும்போது செயற்கையான சிரிப்பை வரவழைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. சிலர் சொல்கிற, நான் ஏன் தான் வீட்டுக்கு வரணும் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலே நல்லா இருக்கு, வேலைக்கு போனாவே நல்லா இருக்கு, வீட்டுக்கு வந்தால் தான் எனக்கு நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை என்று சிலர் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன் சமாதானம் இல்லை?
இன்றைக்கு மனுஷன் சமாதானம் இல்லை என்பதை குறித்து கூட கவலைப்படாமல் வெளியரங்கமாக ஒரு செயற்கையான சிரிப்பையும் புன்னகையும் வரவழைத்து கொண்டு மெய் சமாதானம் இல்லாதவனாய் தன்னுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அருமையானவர்களே, சமாதானம் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை இந்த நாட்களில் அநேக நேரங்களில் நாம் உணர முடிகிறதில்லை. சமாதானத்தை இழந்த பின்பு அநேக சிற்றின்பங்களில் மூழ்கி அவைகள் மூலமாக ஒரு சமாதானம் கிடைக்கும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த சமாதானம் நிரந்தரம் இல்லை. சமாதானத்தை இழந்த பின்பு குடிக்கிறதுக்காக கடைக்கு போய் குடித்தாலும் அந்த போதை இருக்கிற வரைக்கும் அந்த சமாதானம், அதற்கு பின்பு அந்த சமாதானம் இருக்கிறது இல்லை. எனவே செயற்கையான வழியிலே சமாதானத்தை தேடி ஓடுகிறார்கள், ஆனாலும் சமாதானம் என்பது கிடையாது. எனவே இந்த நாள் நம்முடைய சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. அப்படியானால் மெய் சமாதானம் எங்கு இருக்கிறது? அது கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த உலகமோ இந்த உலகத்துக்குரிய பொருட்களோ கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை, அந்த மெய் சமாதானத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கோடி கொடுத்தாலும் கிடைக்காத அந்த சமாதானத்தை ஏழைகளாகிய நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? அந்த சமாதானத்துக்கு அடுத்தவைகள் என்ன? அவைகளை தெரிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நடந்து முடிந்த பழைய காரியங்கள் எல்லாம் மறந்து விடுங்கள். நேற்று நடந்தது, அதை இனி மாற்ற முடியாது. அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். இந்த நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, இந்த நாளிலும் எப்படி சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடுவது? ஒரு தேவனுக்கு பிள்ளைக்குரிய சமாதானத்துக்கு அடுத்த காரியங்கள் என்ன என்று சொன்னால், முதலாவது அந்த கர்த்தர் தந்திருக்கிற அந்த மெய் சமாதானம் நமக்கு தேவனுடைய வார்த்தையில் தான் கிடைக்கிறது. எனவே நீங்கள் எப்போதெல்லாம் சமாதானம் குறைவு இருக்கிறது போல உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் வேதத்தை திறங்கள். வேதத்தை திறக்காத வீட்டிலே சமாதானம் என்பதே கிடையாது. மணிக்கணக்காக ஃபோனை ஓப்பன் பண்ணி நோண்டிகிட்டே இருந்தாலும் வேதத்தை திறக்காத வீட்டிலே சமாதானம் என்பது கிடையாது. நிறைய வீடியோஸை பார்க்குறோம். நம்ம மோட்டிவேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலும் கூட வேத வசனத்தை வாசிக்காத குடும்பங்களிலே சமாதானம் என்பது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை தான் மெய் சமாதானத்தை மனுஷனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனத்தை நாம் வாசிக்கும் போது 119 அதிகாரம் 165 வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை. எனவே அருமையானவர்களே, மிகுந்த சமாதானம் அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் இருக்கிறது. வேதத்தை நேசிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் நேரம் எடுக்காத ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை கோடி கொடுத்தாலும் கூட சமாதானம் என்பது கிடைக்காது. வேதத்தை திறக்காத குடும்பங்கள் சமாதானம் இல்லாத குடும்பங்களாக இருக்கும். ஒரு மனுஷன் வேதத்தை திறக்காவிட்டால் அவன் ஒரு நடைப்பிணமான ஒரு வாழ்க்கை வாழத்தான் செய்கிறான். அவன் ஒரு செத்த மனுஷன். தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் இல்லாதபடியினால் அவன் செத்த மனுஷனாய், அவன் உயிரோடு இருக்க என்ற பெயர் கொண்டும் செத்தவனாகவே ஒரு நடைப்பிணமாகவே தன்னுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கிறான். எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கலாம், இதயத்திலேயோ சமாதானம் என்பது கிடையாது. எனவே மெய்யான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைத்திருக்கிறோம். தேவ ஜனங்களே, நாம் மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வேதத்தை வாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதத்தை நேசித்து வாசிக்க வேண்டும். நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக எத்தனையோ விஷயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தோம். அவைகளெல்லாம் மெய் சமாதானம் இல்லை, அது ஒரு நிழல் மட்டுமே. நிஜத்துக்கும் நிழலுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிப்போமாக. நிழல் தரக்கூடிய சமாதானம் ஒரு நிழல் மறையிறது போல சில நிமிஷங்களை நம்மை விட்டு மறைந்து போகும். இந்த பூமிக்குரிய காரியங்கள் மூலமாக உனக்கு சமாதானம் கிடைக்கிறதாக நினைக்கிறாயா? அது நிழல் தரக்கூடிய சமாதானம். இந்த நிழலின் சமாதானம் நிழல் மறையிறது போல மறைந்து போகும். எனவே நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள், கர்த்தாவே, இனி ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறப்பேன், வேதத்தை திறப்பேன், வேதத்தை வாசிப்பேன். வேதம் வாசிக்கும் போது தான் அந்த மெய்யான சமாதானம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ அறிந்து கொண்டிருந்தால் நலமாக இருக்குமே. இந்த நாள் எதற்காக? நம்முடைய சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். எனவேதான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த நாள் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிந்து கொள்ள வேண்டிய நாள். அந்த சமாதானத்துக்கு அடுத்தது என்ன? வேத வசனத்தை நேசித்து வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா.
கடந்த வருஷத்துல எத்தனையோ நாள் பைபிளே திறக்காம கிறிஸ்தவர்கள் என்று நாம் போலியாய் வாழ்ந்த நாட்கள் உண்டு. வேதத்தை திறக்காத நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது என்று சொல்லுகிறவர்கள் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பைபிளை திறக்கவே இல்லை நான் வாழ்நாள்ல. போன வருஷத்துல எத்தனையோ நாள் நான் பைபிளை திறக்கவே இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி வரக்கூடிய வருஷத்தில் ஒரு தீர்மானம் செய்வோம். சமாதானத்தை இழந்தவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தருவார். இந்த நாளிலும் ஒரு தீர்மானம் செய்யுங்கள். உம்முடைய வேதத்தை நான் நேசிப்பேன், உம்முடைய வேதத்தை நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நேசிப்பேன். வேதத்தில் விலையேற பெற்ற முத்துக்கள் இருக்கிறது தான். அப்படி ஒரு பாட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? வேதத்திலே வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு, தினம்தோறும் நீ அம்முத்துக்களை பார், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். லேலுயா, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் விலையேற பெற்ற முத்துக்கள் இருக்கிறதாம். ஒரு முத்துக்களை தேடுகிற ஒரு மனுஷன் எப்படி தேடுவான்? புதையலை தேடுகிறது போல, அதுபோல வேதத்தை திறந்தோம்னா அதுக்குள்ள முத்துக்கள் மறைந்து இருக்கிறதாம். கர்த்தர் பொக்கிஷத்தை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். நாம் தேடணும். பொக்கிஷம் இந்த இடத்துல மறைஞ்சிருக்குன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சான், அந்த இடத்தை வாங்கி அதை தோன்றான். பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தோன்றான். அதுபோல வேதத்தில் விலையேற பெற்ற முத்துக்கள் இருக்கிறது. நாம் இந்த வேதத்தை தோண்ட வேண்டும். நாளுக்கு நாள் இந்த வேதத்தை தோண்ட வேண்டும். நேரம் எடுத்து உட்கார்ந்ததை தோண்டி 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 அதற்குள் இருக்கிற முத்துக்கள் எல்லாம் கண்டுபிடித்து எடுக்க வேண்டும். அதை கண்டுபிடித்த போது பெரிய சந்தோஷம். அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கும் போது பெரிய சமாதானம். அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கும் போது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு கிடைக்கிறது. தேவனுடைய வார்த்தை கொடுக்கக்கூடிய சமாதானம், அது ஒரு நிரந்தரமான சமாதானம். லேலுயா. இரண்டாவதாக, சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட வேண்டும் என்று வாசிக்கிறோம். இரண்டாவதாக, நமக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணவிட்டால் நமக்கு அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியாது. அந்த சமாதானத்தை பெற்று அதில் நிலைத்திருக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு? புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு. இது மூணையும் தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறார். இது மூணையும் தருகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அருமையானவர்களே, இன்றைக்கு சபைகள் தோறும் ஆவியானவர் அசட்டை பண்ணப்படுகிறார். அது போல இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆவியானவரோட நம்ம அசட்டை பண்ணுகிறோம். நம்ம சிலர் நல்ல பைபிள் வாசிப்பாங்க, சிலர் பிரசங்கம் கேட்பாங்க, ஆனால் அபிஷேகத்தில் நிரம்புற நேரம் வரும்போது மட்டும் எந்திரிச்சு அப்படி வெளியில போயிடுவாங்க. இந்த அபிஷேகம் அப்படின்னு சொன்னாவே போச்சு, அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. எப்படா முடிப்பாங்க அப்படிதான் சிலர் நினைச்சிட்டே இருக்கிறாங்க. ஆவியானவர் அசட்டை பண்ணப்படும் போது அங்கே தெய்வீக சமாதானத்தை நாம் இழந்து போவோம். எனவே தான் நமக்கு நேரம் கிடைக்கும்போது இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. இனி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1/4 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் நாம் உட்கார்ந்து அந்நிய பாஷையில் பேசணும். வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமில்ல, கர்த்தர் நம்மோடு பேசும்போது அந்த வசனத்தை வைத்து நம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசணும். நம்முடைய ஜபத்தில் அபிஷேகம் இருக்கணும். நம்ம 10 நிமிஷம் ஒரு சின்ன ஜபம் பண்ணாலும் அதில் ஒரு அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் இருக்கணும், ஆவியானவர் இருக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாகத்தான் அந்த தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா, ஆமென். எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லேலுயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு நாம் எப்போது இடம் கொடுக்க மறுக்கிறோமோ, எப்போது அபிஷேகத்தை குறித்து நாம் அற்பமாக நினைக்கிறோமோ, அப்போது இந்த சமாதானத்தை நம்ம இழந்து போவோம். எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு பெரிய இளைப்பாறுதல் யாருக்கு தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு. தாவீதை தான் சொல்றார், ஏன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நம்ம மரணத்துக்கு எனக்கு ஒரு அடிதான் தூரம் என்று சொல்லுகிறான், ஆனாலும் அவன் பொல்லாப்புக்கு பயப்படலை. அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த எத்தனையோ நெருக்கங்கள், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்குள் இருந்த அபிஷேகம் சமாதானம் குறையவே இல்லை. பேதுரு 2 சங்கிலியில கட்டப்பட்டவனா நித்திரை பண்ணி கொண்டிருந்தான், சமாதானத்தோடு நிறை பண்ணி கொண்டிருந்தான். அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டு சபையாக இருக்கட்டும், அபிஷேகம் பண்ணப்பட்ட பழைய ஏற்பாட்டு நீதிமான்களாக இருக்கட்டும், இவர்கள் யாராய் இருந்தாலும் எந்த இடத்திலே அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அந்த இடத்தில் தானே
ஒரு தெய்வீக இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். எனவே இந்த நாள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? அபிஷேகத்தில் நிரம்புவதற்காக கொடுக்கப்பட்டது. இந்த நாள் நமக்கு எதற்காக? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட. சமாதானத்துக்கு அடுத்தவைகள் என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகம். மூன்றாவதாக, சமாதானத்துக்கு அடுத்தது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அப்ப சமாதானத்துக்கு அடுத்தவைகள் என்றால் மூன்றாவதாக, முதலாவது நம் வேதம் வாசித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பும்போது நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவே ஒரு பெரிய சமாதானம். அதுக்கு ஈக்குவலாக நமக்கும் நம்மோடு கூட இருக்கிற மற்றவர்களுக்கும், நம்மோடு கூட பழகிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிற மற்றவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய சமாதானம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. தேவனோடு நமக்கு சமாதானம் இருக்கிறது போல மனுஷரோடும் கூட நமக்கு சமாதானம் அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை உலகத்துக்கு உப்பாக வைத்திருக்கிறார். இந்த உப்பானது சாரம் போனால் எதனாலே சாரம் ஏற்றப்படும். அப்ப சமாதானம் உள்ள ஒரு அனுபவம் தான் நாம் உப்புள்ளவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு உப்புக்கு அந்த உப்பு தன்மையை இழந்து போனால் மறுபடியும் எப்படி அதற்கு அந்த அந்த உப்பு தன்மையை கொடுக்க முடியும்? எப்படி அதற்கு சாரம் ஏற்ற முடியும்? ஒரு தேவனுடைய பிள்ளை சமாதானத்தை இழந்தால், உப்பு தன்மையற்ற ஒரு உப்பு, சாரமற்ற உப்பு, அதுதான் அர்த்தம். சமாதானத்தை நாம் இழந்து போவோமாகில் நாம் நம்முடைய கூட இருக்கிறவர்களோடு கூட, நம்முடைய சகோதர சகோதரிகளோடு கூட, நம்முடைய சொந்த வீட்டிலேயும் நாம் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சமாதானத்தை நாம் இழந்தால் சாரமற்ற உப்பா இருக்கும். ஒரு உப்பு அது தன்னுடைய சாரத்தை இழந்து போனால் அதை என்ன செய்வாங்க? வெளியிலே கொட்டுவதற்கும் மனுஷர் கால்களிலே மிதிக்கப்படுவதற்கும் ஏதுவாகுமே அன்றி வேறொன்றுக்கும் உதவாது. எனவே தானே நீங்கள் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட வேண்டும். தேவனோடு கூட சமாதானமாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளை மனுஷரோடும் கூட சமாதானத்தை எப்போதும் காத்துக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் கடந்த வருஷத்தில் நாம் சமாதானம் இல்லாமலே வாழ்ந்தோம். அவங்க கூட சண்டை, இவங்க கூட சண்டை, அவங்கள பிடிக்காது, இவங்கள பிடிக்காது, இவங்கள்ட்ட பேச மாட்டேன், அவங்கள்ட்ட பேச மாட்டேன், இப்படி நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொள்ள தவறி இருக்கிறோம். நாம் மனுஷர்களோடு இருக்கிற சமாதானத்தையும் கூட நாம் காத்துக்கொள்ள தவறும் போது நாம் சாரமற்ற உப்பாக மாறிப்போவோம். எத்தனையோ பேர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு யார் மேலேயும் கசப்பில்லை, நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறேன், யாருக்கிட்டையும் நான் சண்டை இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் பேசித்தான் செய்கிறேன், நான் சண்டை போடுறதே இல்லை, எல்லாரோடும் நான் சமாதானமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கை தூக்குங்க. யார் மேலேயும் எனக்கு கசப்பில்லை. அருமையானவர்களே, நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நாள் எதற்காக தெரியுமா? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடும்படியாகத்தான் கர்த்தர் கொடுக்கிறார். இன்று நாளைக்கு தள்ளி போடலாம் என்று அல்ல, இன்று அதை செய்ய வேண்டுமாம். சமாதானத்துக்கு அடுத்து, நாளை என்பது நிச்சயமில்லாதது, நேற்று என்பது மாற்ற முடியாதது, மாற்ற முடியாத நடந்து முடிந்த பழைய காரியங்களை இனி நினைத்து யாரையாலும் மாற்ற முடியாது. பழைய காரியங்களை, பழைய கசந்த அனுபவங்களை எல்லாம் தள்ளிவிட்டு இன்று கர்த்தர் தந்த இந்த நாள், இன்று நாம் ஒப்புரவாகி கொள்ள வேண்டிய ஒரு நாள். அருமையானவர்களே, ஒரு மனுஷன் தன் காண்கிற சகோதரனிடத்துல சமாதானமும் அன்பும் இல்லாமல் இருப்பேன், ஆனால் காணாத தேவனிடத்துல எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? இந்த இடத்துல இந்த வார்த்தையை பேசும்போது நிறைய பேருடைய இருதயங்களில் ஒரு உணர்வு உண்டாகிறது. நான் சமாதானமா இல்லை, நான் இவங்களோடு இன்னும் ஒப்புரவாகலை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறார், நீங்கள் யாரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். ஏன் இன்னும் சமாதானம் அற்றவர்களாய் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? உப்பு தன்மை இழந்த உப்பாக எத்தனை நாள் இருக்க முடியும்? நாம் சாரமற்ற உப்பாக இருந்தால் கர்த்தருக்கு எந்த விதத்திலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்கள் அல்ல. நாம் வெளியிலேயே கொட்டப்பட வேண்டும், மனுஷர் கால்களிலே மிதிக்கப்பட வேண்டும். ஆனாலும் கர்த்தர் நம்மை நேசித்து நம்மையில் இரக்கம் வைத்து இவற்றை உயிரோடு வைத்திருக்கிறார். இந்த நாள் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள். ஒரு தேவனுடைய பிள்ளை இதை செய்ய தவறும் போது கர்த்தர் அன்றைக்கு எருசலேமை குறித்து கண்ணீர் விட்டார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிந்திருந்தால் உனக்கு நலமா இருக்குமே, உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. இன்றைக்கு எத்தனை பேர் மனதற்றவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் கேட்கும் போதும் நாம் மற்றவர்களோடு கூட சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம், ஒப்புரவாகாமல் இருக்கிறோம், ஐக்கியமில்லாதவர்களாக இருக்கிறோம். நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட வேண்டும் என்கிற மனதற்றவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம். அப்படி மனதில்லாதவர்களை குறித்து கர்த்தர் கண்ணீர் விடுகிறார். பகையும் கசப்பும் பிரிவினையும் வைராக்கியமும் அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல, அது
பிசாசுடைய ஞானம், பேய்த்தனத்துக்குரிய ஒரு ஞானம் அது பேய்த்தனத்துக்குரியது. பகையும் கசப்பும் வைராக்கியமும் விரோதமும் எங்க இருக்கிறதோ அங்கே உப்பு சாரமற்று போனது. நாம் எந்த விஷயத்திலும் மனுஷரை மன்னிக்க வேண்டும். நமக்கு தீமை செய்தவர்களை நாம் மன்னிக்க பழக வேண்டும். நாம் மன்னித்து அவர்களோடு கூட ஒப்புரவாய் சமாதானமாக வேண்டும். எனவேதான் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், நீ பலிபீடத்துக்கு போகும்போது, தேவனுக்கு காணிக்கை செலுத்த போகும்போது, நீ பலிபீடத்திலே காணிக்கை செலுத்தும்படி கடந்து போகும்போது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டாக காணப்பட்டால் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ அங்கேதானே வழியிலே உன் காணிக்கை வைத்து விட்டு முதலோ போய் உன் சமாதானோடு சகோதரனோடு கூட ஒப்புரவாய் கொண்டு பின்பு உன் காணிக்கை செலுத்து. உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டாக தெரிகிறதா, அல்லது உன் சகோதரியின் பேரில் குறை உண்டாக தெரிகிறதா? முதலாவது உன் காணிக்கை அங்கே வை. நீ அதோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணாத, அதோடு கூட கை தட்டாத, அதோடு கூட அந்நிய பாஷை பேசாத. யார் பேரிலாகிலும் உனக்கு குறை உண்டாக தெரிந்தால் முதலாவது உன் காணிக்கை அங்கே வச்சிடு. அது யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நீ வர வழியில அப்படியே காணிக்கை தூக்கிட்டு வர, அங்கேயே நீ வச்சிடு. முதலாவது போய் ஒப்புரவாகு. கர்த்தர் எவ்வளவு அதிகமாய் சொல்லுகிறார் என்று பாருங்கள். முதலாவது நாம் ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். முதலாவது நாம் ஒப்புரவாக வேண்டும். தேவ சமூகத்திலே நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டோம். நாம் சமாதானமாய் இருக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? இந்த நாள் அது சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துடைய கடைசியில யார் பேரிலாவது கசப்பும் பகையும் வைராக்கியம் நமக்கு இருக்குமே, ஆனால் அவர்களை மன்னிப்போம். இயேசு நமக்கு மன்னித்தது போல நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னித்து அவர்களோடு கூட பேசி அவர்களோடு கூட சமாதானமாய் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சிலர் யோசிக்கலாம், சிலர் செய்த தீமையை நான் ஒரு தவறும் செய்யாமல் இருந்தும் சிலர் எனக்கு தீமை செய்திருக்கிறார்கள். சிலர் செய்த தீமையை என்னால் மன்னிக்கவோ மறக்கவோ முடியவில்லை. அப்படி சொல்றத கை தூக்குங்க. நான் ஒரு தப்பு செய்யல, ஆனால் சிலர் எனக்கு தீமை செய்தார்கள். அந்த தீமையை என்னால் மன்னிக்கவோ மறக்கவோ முடியாமல் இருக்கிறேன். அருமையானவர்களே, இயேசு நம்மை மன்னித்ததை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அப்படியானால் நாம் அவர்களை மன்னிக்க முடியும். யாராவது செய்த தீமையை உங்களால் மன்னிக்க முடியாமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தாவே, என் குடும்பத்தை பார்க்கலாம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும், என் பிள்ளைகளை பார்க்கலாம் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், ஏன் தொழிலை பார்க்கலாம் அவங்க தொழில் நல்லா இருக்கட்டும். இப்படி அவர்களுக்காக ஜெபிக்க 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 நமக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அவங்கள குறித்த ஒரு கசப்பு நம்ம விட்டு போகும். பிசாசு தான் அந்த கசப்பை நமக்கு கொடுக்குறான். உன்னை இப்படி பேசிட்டாங்கல்ல, உன்னை இப்படி பேசிட்டாங்கல்ல, உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்கல்ல, உன்னை ஏமாத்திட்டாங்கல்ல, நீ ஒரு தப்பும் செய்யாம உன்னை குறித்து இப்படி எல்லாம் சொல்லி உன்னை அவமானப்படுத்தினாங்கல்ல, அந்த பழைய காரியத்தை மறுபடியும் 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 நமக்கு ஞாபகப்படுத்துறவன் பிசாஸ். எனவே அந்த பிசாசுடைய சத்தத்துக்கு யாரும் செவி கொடுக்க கூடாது என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு கிடைத்த இந்த நாள் எதற்காக? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்கிற நாள். நேற்று முடிந்ததை குறித்து, அந்த மாற்ற முடியாத அந்த விஷயத்தை குறித்து மறுபடியும் யோசிக்காதிருங்கள். அதை ஞாபகப்படுத்துகிறவன் பிசாஸ். சகோதரனோடு முதலாவது ஒப்புரவாகி பின்பு நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். எனவே யாரை குறித்தாவது உங்களுக்கு மனத்தாங்கல் இருந்தால் உங்களை நீங்கள் செய்து கொள்ளும்படியாகத்தான் இன்றைக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார். அவர்களோடு கூட கர்த்தாவே நான் ஒப்புரவாகி கொள்வேன், கர்த்தாவே நான் மன்னிப்பு கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன், அவர்கள் என்ன மன்னித்தாலும் மன்னிக்காட்டாலும் ஏன் பக்கத்தில் என்ன நான் சரி செய்து கொள்ள வேண்டும், நான் மன்னிப்பு கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படி சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லும்போது தான் இந்த உப்புக்கு மறுபடியும் ஒரு சாரம் கிடைக்கும். அப்போதுதான் ஒரு சமாதானம் உண்டாகும். இல்லாவிட்டால் அந்த பிசாசு அந்த சமாதானத்தை நம்ம விட்டு களமாய் கொண்டு போய் விடுவான். எவ்வளவு கூட்டத்துக்கு வந்தாலும் எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த கசப்பும் பகையும் இருக்கிற வரைக்கும் சமாதானம் என்பதே கிடையாது. எவ்வளவு நல்ல ஸ்வீட்டான கேக்கா இருந்தாலும் அதுக்கு நடுவில் நல்ல கசப்பா அந்த கொஞ்சம் இந்த வேப்பிலையை அல்லது வேப்பெண்ணெயை அதில் ஊற்றிட்டா, எவ்வளவு இனிப்பான கேக்கா இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் வேப்பெண்ணெயை ஊற்றிட்டா என்ன செய்யும்? கசக்கத்தான் செய்யும். அதுபோல்
மற்றவர்களை மன்னிக்காத அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு கசப்பு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன செய்தாலும் அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு நலமாக இருக்குமே என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் அந்த ஜனங்களுக்கோ அவைகளை குறித்து அறியக்கூடிய மனது அற்று போனது என்று சொல்லி லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது, அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கு. இதெல்லாம் தப்பாவே தெரியல உன் கண்ணுக்கு, இவ்வளோ பெரிய காரியம் நீ வச்சிருக்கிறல்ல, இது தப்பு இல்லை, உன் கண்ணுக்கு அது மறைவாகவே இருக்கு. ஒப்புரவாக வேண்டுமே, சமாதானமாக வேண்டுமே, அந்த எண்ணம் கொஞ்சமும் இல்லை, அது உன் கண்களுக்கு மறைவாகவே இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். எனவே நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருந்ததை தான் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது தவறு, நாம் சாரமற்ற உப்பாய் போய்விடக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதிருக்கிறாய். அன்றைக்கு எருசலேம் ஜனங்களை கர்த்தர் சொன்னார், அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது, இந்த தேவாலயத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இதெல்லாம் எடுத்து போடப்பட போகுது அப்படி சொல்லி கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். உன்னை சந்திக்கும் காலம் இது, நீயோ அதை அறியாமல் இருக்கிறாய். இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கு அனுகிரக காலம், நீயோ அதை அறியாமல் இருக்கிறாய். அதுபோல கர்த்தர் நம்மை சந்திக்கும் காலம், கர்த்தர் இந்த நாள், கர்த்தர் நம்மை சந்திக்கும் காலம், இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கே நாம் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நாள், இன்றைக்கே சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள். நாளை அல்ல, அல்லேலூயா, நாளைக்கு அல்ல, இன்றைக்கே நாம் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே யாரோடு நீங்கள் கசப்பா இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கண்கள் மறைவா இருந்தது, நமக்கு மறைவா இருக்கிறே ஆவியானவர் உணர்த்துகிறார். யாரோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டும், யாரோடு நாம் மறுபடியும் பேச வேண்டும், யாரை குறித்த கசப்பை நம்ம விட்டு எடுத்துப்பட வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த காலை நேரத்திலும் நாம் ஒப்புரவாக தீர்மானம் செய்வோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மூன்றாவதாக, இந்த நாள் இன்று எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் நமக்கு நாட்களை தருகிறார். இந்த நாள் நாம் ஒருவரோடு ஒருவர் நாம் புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இன்று எண்ணப்படும் அளவும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். இன்று, இந்த நாள் எதற்காக? புத்தி சொல்லிக் கொள்ளும்படியாக. இன்று எண்ணப்படும் அளவும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அநேகருக்கு இதில் பிரியமில்லை, இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லாதபடினால சபை கூடுதலை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். சபையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி கொண்டு நம்மை தேற்றிக் கொள்ளும்படியாகத்தான் இந்த ஐக்கியத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், இந்த ஐக்கியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் சிலருக்கு சபை கூடி வருதலை பிடிக்கிறது இல்லை. அவர்கள் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வருகிறதுக்கு விருப்பம் இல்லாமலே போய்விடுகிறார்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் 10:25 வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கொள்ள வேண்டும். சபைக்கு வரும்போது நாம் ஒருவர் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு இந்த சபை கூடுதலிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் அநேகருக்கு இதில் விருப்பம் இல்லாதபடியினால்தான் புத்தி சொல்லுகிறதையும் புத்திவதியை கேட்டுக்கொள்வதையும் அவர்களுக்கு புத்தி விருப்பம் இல்லாதபடியினால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள். அது ஒரு பொல்லாத ஆவி. இந்த நாட்களில் சபை கூடுதலை விட பண்ணுகிறது ஒரு பொல்லாத விஷயம். நாம் தேவ சமூகத்துக்கு வரும்போது புத்திமதிகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்திமதிகளை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த புத்திமதியை வேண்டாம் என்று தள்ளுகிறவர்கள், புத்திமதியை தள்ளிவிடுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் நீதிமொழிகளில் வாசிக்கும் போது, அவர்கள் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீங்குக்கும் உள்ளாகிறார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்க.
நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிடுவாய். 12-13 இந்த 2 வசனங்களை வாசிங்க. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று அவன் முறையிட்ட ஒரு அனுபவத்தை குறித்து தான் நம்ம இங்கு வாசிக்கிறோம். அருமையானவர்களே, சபை கூடுதலை நாம் விட்டுவிடும் போது நமக்கு வரக்கூடிய புத்திமதிகள், இந்த உபதேசங்கள், இவைகளெல்லாம் நாம் தள்ளிவிடும் போது கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை தீமையை நம்மை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எனவே இந்த நாள் என்று சொல்லும்போது இன்று எண்ணப்படும் அளவும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். எப்படி புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும்? மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது இயேசு நமக்கு ஒரு நல்ல மாதிரியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். புத்தி சொல்லுதல் இவைகளுக்கு ஒரு மாதிரியை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆயத்தப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலவரப்படும்படி இரண்டொருவரை உன்னோடுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அங்காணியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. 3 விதத்துல இங்கே புத்திமதி எப்படி சொல்லணும்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். லேலுயா. முதலாவது, யாரை குறித்தாவது நமக்கு ஒரு துக்கம் உண்டாயிருந்தால், அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஐயோ இவங்க தவறான பாதையில் போறதா தெரிகிறதே அப்படின்னு சொன்னா, அவர்கள் தனிமையாக இருக்கும்போது அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நாம் புத்திமதியை சொல்ல வேண்டும். அப்பொழுது அவங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களை நாம் ஆதாயப்படுத்தலாம். அப்படி நம்ம சொல்றது அவங்க கேட்காம போனா மறுபடியும் அவங்க பிசாசு அவர்களை நரகத்துக்கு நேராக எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கும் போது நம்மோடு கூட இன்னும் 2 பேரை கூட்டி கொண்டு போகணுமா? 2-3 சாட்சிகளினால எந்த காரியமும் உறுதிப்படும். அப்போ நம்ம சொல்லுகிற காரியம் நீ இப்படி செய்யாத, இது தவறு அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக இன்னும் 2 பேரை 3 பேரை கூட கூட்டிட்டு போகணுமா? அப்போ 2-3 சாட்சிகளோடு கூட நம்ம அவங்களை சந்திக்கணும். அடுத்து அப்போவும் அவங்க புத்திமதியை கேட்கலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவர்களை சபைக்கு கூட்டிகிட்டு போகணும். சபையில் வச்சு அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் மத்தியில் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த காரியங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகணும். அவர்களுக்கும் அவர்கள் செவி கொடுக்காவிட்டால் அவன் அஞ்ஞானியில போல, தேவனை அறியாதவன் போல, ஆயக்காரனை போல, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்வதை போல அவன் காணப்படுவான் என்று வாசிக்கிறோம். எனவே நமக்கு புத்திமதிகள் மிகவும் அவசியம். ஒருவருக்கொருவர் நாம் மிகுந்த மனத்தாழ்மையோடு புத்திமதிகளை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் அட்வைஸ் பண்ணுறது, புத்திமதி சொல்கிறது யாருக்கும் பிடிக்காது. அப்படி யாராவது புத்திமதி சொல்லுகிறவர்களாக இருந்தால் உடனே அவங்கள பூமர் அப்படி சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பூமர். புத்திமதி சொன்னால் பூமர் அங்கிள், இல்லைன்னா யாராவது புத்திமதி சொன்னால் பூமர் ஆன்டி, இல்லைன்னா அந்த பசங்களே காலேஜில் இருக்கிற கூட படிக்கிற பசங்க ஏதாவது புத்திமதி சொன்னால் உடனே அவங்க பூமர், இப்போ பூமர் வரான்ப்பா ஓடிடு, அவனை பார்த்தாவே எல்லாரும் ஓடிடுவாங்க. அப்போ இன்னைக்கு உலகத்தில் யாருக்கும் புத்திமதிகளை பிடிக்கல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இன்று எண்ணப்படவளவும், இன்று நாம் செய்ய வேண்டியது என்ன? புத்திமதிகளை நாம் ஒருவருக்கொருவர் நாம் புத்திமதிகளை சொல்லிக்கொள்ள வேண்டும். நேற்று என்பது மாற்ற முடியாதது. முடிந்த காரியத்தை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்று இருக்கக்கூடிய இந்த நாளிலும் நாம் அவருடைய வாழ்க்கையில் குறைவுகள் உண்டாகும் போது அவர்களுடைய குற்றங்களை நாம் உணர்த்தி அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்ல வேண்டும். முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் சில நேரங்களில் சிலருடைய குறைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதை வெளிப்படுத்துறது காரணம் என்ன? நம்ம ஜெபிப்போம்னு சொல்லி நம்பி தான் கர்த்தர் நமக்கு அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். மற்றவருடைய குறைவுகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் போது நாம் யார்கிட்ட போய் தூற்றி திரியவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது, அவர்களை தனியே சந்தித்து அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்ல வேண்டும். ஒருவருக்கொருவர் குடும்பத்திலே புத்திமதிகளை சொல்லுங்கள். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் புத்திமதிகளை சொல்ல வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் புத்திமதிகளை சொல்ல வேண்டும். இந்த புத்திமதிகளை சொல்லுதலும் புத்திமதிகளை கேட்பதும் அது மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருந்து நாம் அவைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். இவைகளுக்காகத்தான் கர்த்தர் இந்த நாளை கொடுக்கிறார். கடைசியாக நாம் சங்கீதம் 118ஆம் அதிகாரத்தில்
வாசிக்கும் போது 24ஆம் வசனம், இந்த நாள் கர்த்தர் தந்திருக்கிற இந்த நாள் எதற்காக கர்த்தர் கொடுத்தார் என்று வாசிக்கும் போது 118ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இந்த நாள் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். துக்க முகமாக இருக்கக்கூடாது. இந்த நாள், நாளை என்பது நமக்கு நிச்சயம் இல்லை, நேற்று என்பது மாற்ற முடியாதது. இந்த நாள் ஒன்று தான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் எதற்காக? கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலர் இடத்துல எப்போ கேட்டாலும் எப்படி இருக்கீங்க, இதோ இருக்க, எப்படி இருக்கீங்க, அப்படியே இருக்க, எப்படி இருக்கீங்க, என்ன சொல்ல, எப்போ கேட்டாலுமே அவங்க ஒரு நாளாவது சந்தோஷமா பதில் சொல்ல மாட்டாங்க. எப்போ கேட்டாலும் அதை ஏன் கேட்குறீங்க, அப்போ நான் கேட்ட தப்பா, அதை ஏன் கேட்குறீங்க, இப்போ எப்போவுமே ஏதோ ஒரு புலம்பல் தான். ஒரு நாள் கூட அவங்க சந்தோஷமா இருக்கிற அந்த அனுபவமே இல்லை, ஏதோ ஒரு புலம்பல் தான். அதை அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியாதா? சொன்னாதானே தெரியும். சொல்லவே இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியாதா? நான் சொல்லிடுவேன். புலம்பல் அப்படின்ற ஒரு புஸ்தக வேதத்தில் இருக்கு என்ன, அது போல புலம்பல் 1, புலம்பல் 2. இப்போ புலம்பல் இருக்குல்ல, 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் சொல்றது போல புலம்பல் 1, அடுத்து புலம்பல் 2. நீங்கள் பேசுறதெல்லாம் சேர்த்து ஒரு புக்கை எழுதிடுவோம், பைபிளில் புலம்பல் 2ன்னு போட்டுருவோம். சிலருடைய வேலையே இப்படி புலம்புறது மட்டும்தான். நீங்கள் யாராவது அப்படி இருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்கிறீங்களா? இந்த நாள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நாள். கஷ்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அதன் மத்தியில் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதனால தான் நெகேமியா சொன்னார், இந்த நாள் நீங்கள் துக்கமாக இருக்க வேண்டிய நாள் அல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்கள் பலன். கர்த்தருக்குள்ள எந்த அளவுக்கு நாம் சந்தோஷமா இருக்கிறோமோ நமக்கு பலன் கிடைக்குது. மன மகிழ்ச்சி, முக மலர்ச்சி. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இன்னைக்கு சந்தோஷம் இல்லாதபடினால்தான் நிறைய பேருக்கு வியாதி பலவீனங்களை கஷ்டப்படுறாங்க. இந்த நாள் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நாள். துக்கப்பட்டுட்டே இருக்கிறதுனால, கவலைப்படுகிறதுனால உங்களில் யார் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? லேலுயா. தன் சரீரத்தில் ஒரு முழத்தை யாராவது கூட்ட முடியுமா? நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா என் சரீரம் இன்னும் கொஞ்சம் வளரட்டும், அதனால் நான் கவலைப்படுறேன்னு சொல்ல முடியுமா? சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நம்முடைய ஞானத்தினாலோ, நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய அறிவினாலோ ஒன்றையும் செய்ய முடியாது. கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. பிரச்சனைகள் வருகிறதா, அந்த பிரச்சனையை குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. கவலைப்படுகிற ஒருவனாலும் அதை பிரச்சனையை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் தான் அந்த நாள். அங்கு நம்ம தாவீது சொல்லும்போது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ள கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. அப்ப நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, அது யாரால் ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை நடக்கிற ஒன்றும் கர்த்தர் அறியாமல் வருகிறதே இல்லை. கர்த்தர் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று சம்பவிக்காது. அல்லேலூயா. காரணம், நீங்களும் நானும் அவருடைய உள்ளங்கைகளே வரைந்து இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளே வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில கர்த்தர் நம்மை செதுக்கி வைத்திருக்கிறார். அப்படி இருக்க நம்முடைய வாழ்க்கையில அவரை அல்லாமல் வேறொன்று சம்பவிக்காது. கஷ்டங்கள் வரட்டும், துக்கங்கள் வரட்டும், பாரங்கள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், இழப்புகள் வரட்டும், மின்னல்கள் வரட்டும், தூக்கங்கள், பாரங்கள் எவைகளும் இருக்கட்டும், அவரை அல்லாமல் நம்மை ஒன்று நம்முடைய வாழ்க்கையில வராது. எனவே நீங்க நினைக்கலாம், கர்த்தாவே இது அந்த மனுஷன் பில்லி சுனி வச்சுட்டானோ, கர்த்தாவே இதனால அது வந்துருச்சோ, அதனால அது வந்துருச்சோ. எதனால வந்ததா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், கர்த்தரை அறியாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு மயிரும் இல்லாது. அப்படியானால் அவர் தீமைக்காக நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். லேலுயா. நமக்கு ஒரு வியாதி வருது, அது கர்த்தர் அறியாமல் அது வராது. கர்த்தரை அறியாமல் அந்த வியாதி நமக்கு வராது. ஆனாலும் அந்த வியாதி நமக்கு தீமைக்காக அல்ல. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கு. பிசாசு பொய்யன், அவன் பொய் சொல்லுவான். அப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது உங்க குடும்பத்தில் இன்றைக்கும் கூட சில பிரச்சனைகளோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், சில போராட்டங்களோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இது ஏன் என் வாழ்க்கையில வந்துச்சு? பிசாசு பல விதத்தில் பொய் சொல்லுவான்.
ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக தான். கர்த்தாவே, இந்த பிரச்சனையோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேனே என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்க, என் நன்மைக்காக, இது என் நன்மைக்காக. சொல்லுங்க, இது என் நன்மைக்காக. இன்றைக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையோடு கூட இருந்தாலும் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், இது என் நன்மைக்காக என்று சொல்லுங்கள். இது என் நன்மைக்காக என்று சொல்லுங்கள். இது என் நன்மைக்காக, இது என் நன்மைக்காக, இது நன்மைக்காக, இது நன்மைக்காக, இது தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. லேலுயா. தீமையை பாராத சுத்த கண்ணர் நம்முடைய ஆண்டவருக்கு தீமை செய்யவே தெரியாது. எந்த ஒரு மனுஷனுக்கும் அவர் தீமை செய்கிறவர் அல்ல. அவருக்கு தீமை செய்ய தெரியாது. மனுஷர்கள் நமக்கு தீமை செய்தாலும் கர்த்தர் அந்த தீமையை நன்மையாக மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை கண்டு, குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை கண்டு சோர்ந்து கவலைப்பட்டு கலங்கக்கூடாது. இந்த நாள் நாம் கவலைப்படுவதற்காக அல்ல. இந்த நாள் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நாள். நேற்று என்பது மாற்ற முடியாதது, நாளை என்பது நிச்சயம் இல்லாதது. இந்த ஒரு நாள் மட்டும் கர்த்தர் நம்முடைய கையில் கொடுக்கிறார். இந்த நாளிலும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. எனவே தான் 4 அடி உயரம்தான் அப்போஸ்தலன் பவுல் அந்த 4 அடி உயரத்துக்குள்ள, 4 அடி அகலத்துக்குள்ள, அந்த 4 அடி அந்த பிரெத்தில் இருக்கக்கூடிய அந்த அகலத்தில் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரென்ச்சில் தான் அப்போஸ்தலன் பவுலை போட்டாங்க. அவன் சாகும்போது நாளுக்கு நாள் அந்த குழியில் தான் அப்படியே நின்றுட்டே இருக்கணும். இப்படி தான் நிற்கணும், படுக்கலாம் முடியாது, இப்படியே நின்றுட்டே இருக்கணும். இதுக்குள்ளே தான் எல்லாமே. அதுக்குள்ளே கிடக்கிற அந்த நாளில் தான் அப்போஸ்தலன் பவுல் எழுதினார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்ன ஒரு மனுஷன், நல்ல போராட்டத்தை போராடுகிறவன், அவர் சொல்லக்கூடிய ஒரு சரியான வழி என்ன? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். நீங்கள் எந்த பிரச்சனையோடு இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டத்தோடும் பிரச்சனையோடும் இருந்தாலும், நீங்கள் முதலாவது சொல்லுங்கள், அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லுங்கள். அது கர்த்தராலே ஆயிற்று. இப்படி நீங்கள் சொல்லி அந்த பிரச்சனை மத்தியில் கர்த்தரை துதித்து கர்த்தருக்குள்ள நாம் சந்தோஷமா இருந்தால், கடைசியாக அது எல்லாருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமாயிற்று. அல்லேலூயா. நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு பெரிய அற்புதம் உண்டாகும். அது எல்லாருக்கும் முன்பதாக அது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். கர்த்தர் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் இந்த காரியத்தை நமக்கு தருகிறார். ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் இந்த சோதனை வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு நன்மைக்காக என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை துதித்து கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்போது அங்கே ஆச்சரியமான காரியங்கள் உண்டாகும். அல்லேலூயா. இந்த நாள் அது கர்த்தர் தந்த நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும். இயேசு சொல்லும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. போதும் பாருங்க, உங்கள் பேரில் பலவிதமான தீமையான மொழிகளை சொல்லும்போது நாம் சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்மளை குறித்து தப்பான கமெண்ட் கொடுத்து நம்மளை அவதூறு பேசி நம்மளை நிந்திக்கக்கூடிய ஒரு சூழல், அதை நம்ம காதாலே கேட்குறோம். நம்ம பிள்ளைகளை, நம்ம குடும்பங்களை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்த குறையெல்லாம் சொல்லி நம்மளை ஒருத்தங்க மோசமாக பேசுகிறத நம்ம காதால் கேட்குறோம். அப்படி கேட்கும்போது சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சந்தோஷமாக இருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். கஷ்டம் நஷ்டம் வரும்போது நாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணுமா? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பரலோகத்தில் என்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும். நீ எவ்வளோ நிந்திச்சுக்கிறியோ நிந்திச்சுக்கோ, நீ எவ்வளோ அவமானம் பேசுறியோ பேசிக்கோ, நீ பேச 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 நிந்திக்க நிந்திக்க என்னுடைய பலன் என்ன ஆகிட்டே இருக்கு? அதிகமாயிட்டே இருக்கு. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையில் நாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணுமா? அல்லேலூயா. இந்த நாள் எதற்காக?
எதற்காக? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியாக இன்று எண்ணப்படும் அளவும் இந்த நாள் எதற்காக? 4 காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். நேற்று என்பது அது மாற்ற முடியாதது, நாளை என்பது நிச்சயம் இல்லாதது, இன்று மட்டும்தான் நம்முடைய கைகள் இருக்கிறது. இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது என்ன செய்யணும்? இந்த நாள் எதற்காக? அவருடைய சத்தத்தை கேட்கும்போது நாம் செவி கொடுத்து நம் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நாளை கொடுக்கிறார். இரண்டாவது, இந்த நாள் எதற்காக கொடுத்திருக்கிறார்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை, இந்த நாளிலும் நாம் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார். மூன்றாவதாக, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும்படியாகவே இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நான்காவதாக, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்கு. இந்த நாளிலே நாம் துக்க முகமா இருக்கக்கூடாது. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், அப்படிதானே? இந்த நாள் யார் கொடுத்தா? எத்தனையோ பேர் நேற்று உயிரோடு இருந்தவங்க, காலையில் உயிரோடு இருந்தவங்க மரிச்சு போனாங்க. இன்னைக்கு இந்த கூட்டங்களுக்கு வர்றதுக்கு உயிரோடு இல்லை. ஆனால் நமக்கு உயிர் கொடுத்து கர்த்தர் இந்த கூட்டங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் யார் தந்த நாள்? கர்த்தர் தந்த நாள். கர்த்தர் தந்த நாள் எப்படி இருக்கணும்? சந்தோஷப்பட்டு களி கூறணும். என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். கொஞ்ச நேரம் நம்முடைய கண்களை மூடுவோம், நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகம், இந்த பூமி தரக்கூடிய, இந்த உலகம் தரக்கூடிய அந்த சமாதானத்தை அல்ல, மெய் சமாதானத்தையே தருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரு. கர்த்தர் தந்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமாக. இந்த நாள் அது கர்த்தர் தந்த நாள். ஷபா ரபாஹனாரி அங்கத்தடா. நேற்று என்பது மாற்ற முடியாதது. பழையவைகளை யாரும் நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்காதிருங்கள், பூர்வமானதை சிந்திக்காதிருங்கள். நேற்று என்பது அது மாற்ற முடியாதது. நாளை என்பது அது நிச்சயம் இல்லாதது. அருமையானவர்களே, நாளைக்கு ஒரு நாள் பிறக்கும் என்ற நிச்சயம் நமக்கு இல்லை. நாமும் நாளுக்கு பிழைத்திருப்போம் என்ற நிச்சயம் இல்லாத உலகத்திலே, இந்த சரீரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிறது. இன்று மட்டுமே நிச்சயம், இன்று மட்டுமே நிச்சயம், இன்று மட்டுமே நிச்சயம். கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போம். கர்த்தாவே, நீர் தந்த இந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடையது. ஆண்டவரே, உம்முடைய தாமதத்தை நான் எண்ணி என் இதயத்தை கடினப்படுத்தாமல் நானோ ஜாக்கிரதையோ உம்முடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்புவேன். கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை கேட்பேன், என் இதயத்தை நான் கடினப்படுத்த மாட்டேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது அவங்களுடைய தரிசனம் மங்கி போனது, நித்தியத்தை குறித்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு குறைந்து போனது, வாக்கு தத்தத்தை குறித்த வெளிப்படுத்தல்கள் குறைந்து போன போது வழியிலே இதயத்தை அவர்கள் கடினப்படுத்தினார்கள். எங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் வந்த சூழல்களிலே நாங்கள் உம்மை மறந்தோம், நித்தியத்தை மறந்தோம், மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை நாங்கள் மறந்தோம். கஷ்டத்தின் மேலே கஷ்டம், போராட்டத்தின் மேலே போராட்டம் வரும்போது மரணத்துக்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நாங்கள், அந்த தேசத்தை நாங்கள் மறந்தோம். ஆண்டவரே, அது நிமித்தம் நாங்கள் இதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறோம். கடந்த வருஷத்தை எங்கள் இதயத்தை நாங்கள் கடினப்படுத்தினோம். ஷபா ஹபஹானா ரபாகத்து ரமானா பாகத்து ரமானாரியா ஷபாகத்து ரமானா. நாங்கள் இனி எங்கள் இதயத்தை கடினப்படுத்த மாட்டோம். இன்று அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்று கர்த்தர் தந்த இன்று, கர்த்தர் தந்த இன்று அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்று ரட்சணிய நாள், இன்று அனுகிரகத்தின் காலம். ஆண்டவரே, இன்னும் எங்கள் இதயத்தை நாங்கள் கடினப்படுத்த மாட்டோம், எங்கள் இதயத்தை கடினப்படுத்த மாட்டோம். அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஷபஹத்து ராமகத்து ராமநாபாகத்து ஷபகத்து ரபனாரியா. உனக்கு கிடைத்த இந்த நாள் அது சமாதானத்துக்கு அடுத்தவைகளை தேடக்கூடிய நாள். இந்த நாள் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிய வேண்டிய நாள். ஆண்டவரே, எங்கள் இதயத்தை கடினப்படுத்த மாட்டோம். எங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்கணுமே. ஷபகரபகத்து ரமனாரியா லபகரபகத்து ரமனகத்து ரமனங்கத்து. அன்றைய எருசலேமை பார்த்து கர்த்தர் சொன்னான், அந்த எருசலேமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னுடைய கண்களுக்கு அது மறைவாய் இருக்கிறது என்று சொன்னார். நம்முடைய கண்களுக்கு அது மறைவாய் இருந்ததை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த நாள் நமக்கு கிடைத்த இந்த நாள் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிவோமாக. ஷபக்கதா ரபகரா. ஆண்டுடைய வேதத்தை நேசிக்கும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போமாக. ஷபக்கதா ரமகத்து ரமனமகத்து ரமனங்கத்து. பரிசுத்த ஆவியானவரே நமத்தில் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள இருக்கிறார். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணர் அந்த அபிஷேகத்தை இந்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் அது சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட வேண்டிய நாள். ஒப்புரவாக வேண்டிய ஒரு நாள். கர்த்தருடைய ஆவியானவர் யாரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும் என்று நமக்கு உணர்த்தி இருக்கிறாரோ, நாம் நாளைக்கு அதை செய்வோம் என்று சொல்லாதிருங்கள். நான் நாளைக்கு அதை செய்வேன் என்று சொல்லாதிருப்போம். இன்றைக்கு ஒப்புரவாக வேண்டிய நாள், இன்றைக்கு சமாதானத்துக்கு அடுத்தவைகளை தேட வேண்டிய நாள், இன்றைக்கு மன்னிக்க வேண்டிய நாள்,
இன்றைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நாள். பகையும் கசப்பையும் பகை இதயத்திலிருந்து எடுத்து போட வேண்டிய ஒரு நாள். ஷபக்கத ரவக்கத நமனாரியா. இந்த நாள் அந்த கசப்பையும் பகையும் நம்ம விட்டு எடுத்து போட வேண்டிய ஒரு நாள். நாளைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, இந்த நாளிலே நாம் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள். ஷபக்கத ரவக்கத லமக ரவக்கத நமனாரியா. ரப்ரஹத ரமக்கத ரமனவக்கத நமனாரியே. ஷதலவக்கத ரமனாரியா அங்கத நமனங்கத ரகத நமகதாதரே. இரமனவக்கத ரமனவங்கத. கசப்புன்னு வேர் பிடுங்கி எடுக்கப்பட வேண்டிய ஒரு நாள். ஷபக்கரவனங்கத. பகையும் கசப்பும் எனக்கூடிய வேர் லப்ரகதனா இதயத்தின் ஆழத்தில் வேரூன்றி கிடக்கிறதா? இன்றைக்கு அது பிடுங்கி எடுக்க வேண்டிய ஒரு நாள். இந்த நாள் அதோட வேரோடு கூட பிடுங்க வேண்டும், பிடுங்க வேண்டும். ஷபக்கரவங்கத நமனாரியா. ரீபியஹனா ரபக்கத நமனங்கத நமனாரியா. லப்ரகதனா ரியாகத லமனங்கத நமனவஹதாரியா அங்கத நாரியே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். அந்த பகையை, அந்த கசப்பை நான் வேரோடு பிடிங்கி எடுக்கட்டும். அந்த கசப்பையும் பகையும் நான் பிடிங்கி எடுக்கட்டும் கர்த்தாவே. ஷவக்கராரியா. நான் மன்னிப்பேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே நான் மன்னிப்பேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே நான் மன்னிப்பேன், நான் ஒப்புரவாய் கொள்வேன். இது சமாதானத்தை நாட வேண்டிய ஒரு நாள். இது சமாதானத்துக்கு அடுத்தவைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள். என் கண்களை கத்த திறந்தீர். நான் ஒப்புரவாவேன், நான் ஒப்புரவாவேன், நான் மன்னிப்பு கேட்பேன். ஷபக்கத ரமக்கத ரக்கத ரமனக்கத ரமனக்கத ரக்கத ரக்கத ரமனக்கத ரமனந்தரே. ஷபக்கத ரமனக்கத ரக்கத ரமனக்கத ரமனந்தரே. நாம் புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டிய நாள். இந்த வருஷத்தில் எத்தனையோ புத்திமதிகளை தள்ளிவிட்டு இருக்கிறோம். ஷபஹானா லபரக்கத ரமனக்கத. இந்த வருஷத்தில் எத்தனையோ புத்திமதிகளை தள்ளிவிட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்தில் எத்தனையோ புத்திமதிகளுக்கு செவி கொடுக்காமல் போயிருக்கிறோம். ஆமே, புத்திமதிகளை கேட்பதும் புத்திமதிகள் சொல்லுவதும் அதற்காகத்தான் கத்த இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஷபக்கர ஹதரபனக்கத. எத்தனையோ பேர் சபையை விட்டு, சபை கூடுதலை விட்டு விலகி இருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். இந்த நாள் அது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தந்த நாள். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லுங்கள். அது நன்மையோ தீமையோ நம்முடைய பார்வையில் ஒருவேளை அது தீமை போல தெரிந்தாலும் அது கர்த்தராலே ஆயிற்று. இந்த பிரச்சனை உண்டாகிறது அது கர்த்தருடைய அறிவில்லாமல் வராது. ஆண்டவர் அறியாமல் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. விசுவாசியுங்கள். கர்த்தரை அறியாமல் ஒன்றிய வாழ்க்கையில் நடக்காது என்று விசுவாசியுங்கள். ஷபக்கதவானியா. என் பிள்ளைகளை வாழ்க்கையில கர்த்தரை அறியாமல் ஒன்று நடக்காது. என் குடும்பத்தில் கர்த்தரை அறியாமல் ஒன்று நடக்காது. எனவே நான் துக்கப்பட்டு போக மாட்டேன். எனவே நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு தீமைக்காக ஒன்று செய்ய மாட்டார். தீமை உண்டாகாது. தீமைக்காக அல்ல, தீமைக்காக அல்ல. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும்படி நம்ம ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் தந்த இந்த நாள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்போம். பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியா இருக்கும். விசுவாசிங்கள். நிந்தையும் அவமானத்தை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்போம். இந்த நாள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமும், கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் துன்பமானாலும் துயரமானாலும் கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம் குறையவே கூடாது. நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். ஆவியினாலே நம்மை நிரப்ப விரும்புகிறார். கர்த்தருக்குள் உண்டாகிற சந்தோஷம் அது ஒரு எண்ணெயை போல நமக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். நீரறியாயதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. 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 என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால்
நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஷபக்கத பனாரியா ஷபக்கத நபக்கத மனக்கத கதபக்கத நபக்கத மனக்கத ஷபக்கத நபக்கத மனக்கத பதுலன் கத கத பக்கத நாதர ஷபக்கத மனக்கத பக்கத மனக்கத மனக்கத பக்கதாதர ஷபக்கத பக்கத மனக்கத பக்கத கத கத கதாதர ஷகத மனக்கத மனக்கத பக்கத மனக்கத மனக்கத பக்கத கத. கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்க தீர்மானம் செய்வோம். நம்முடைய தீமையை நன்மையாக மாற பண்ணுகிற கர்த்தர் தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். நாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்போம். தீமையெல்லாம் நன்மையாக மாறும். தீமையெல்லாம் நன்மையாக மாறும். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தீமை வராது, தீமை வராது. நன்மைக்காகவே கர்த்தர் செய்கிறார். தீமை வராது, விசுவாசியுங்கள். தீமை வராது என்று விசுவாசியுங்கள். ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன் என்று விசுவாசியுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தீமை வராது, தீமை ஒன்று நேராது, தீமை ஒன்று வராது, தீமை ஒன்று வராது. கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், ஆமென். தீமை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. சகலமும் நன்மைக்கு எதுவாகவே அவர் செய்கிறபடினால் அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய மாட்டார். அவருக்கு தீமை செய்ய தெரியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நம்முடைய நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறபடினால் நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இன்று இந்த நாள் அது கர்த்தருக்குள்ள நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த சந்தோஷம் குறையவே கூடாது. கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரம் நடக்கிற ஜெபங்கள் கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம், 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 சோத்ரம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நடத்த வேண்டும். சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் பலப்படுத்த வேண்டும். யாருக்கு எந்த ஒரு வியாதியோ ஆபத்து விபத்துகள் ஒன்று வரக்கூடாது. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம், 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 சோத்ரம். வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதியும் கன மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை நேசித்த உம்முடைய நேசத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் தந்து இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே கர்த்தாவே. எங்களோடு வந்த நேரம் முதற்கொண்டு நீர் இடைப்பட்ட எல்லா விதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாள் அது மட்டும்தான் நிரந்தரம் எங்களுடைய கைகளிலே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நேற்று என்பது மாற்ற முடியாதது, நாளை என்பது நிச்சயம் இல்லாதது. இந்த நாளே நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள். எனவே கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஜாக்கிரதையாய் செவி கொள்ள வேண்டும். எங்கள் இறுதியை நாங்கள் கடினப்படுத்தக்கூடாது. உம்முடைய தாமத்தை நாங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவரே, இந்த நாள் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நாள். இந்த நாள் நாங்கள் மனம் திரும்பும்படியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாள். எங்களை ஒவ்வொரு நாள் நாங்கள் மனம் திரும்பட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாள் நாங்கள் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் ஆண்டவரே. சமாதானத்தை கெடுக்கிற சத்துருவுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் இடம் கொடுக்கக்கூடாது. சமாதானத்தை அறிந்து சமாதானத்திலே ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை கட்டளையிடும். இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் இதயத்திலையும் உடைய தெய்வீக சமாதானம் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தோடு அவர்கள் கடந்து போகட்டும் கர்த்தாவே. இந்த நாள் ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு நாள். சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கொருவர் நாங்கள் புத்தி சொல்லிக்கொண்டே ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த குறைவுகளை குற்றங்களை
உள்ளங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அஞ்ஞானிகளையும் போலவும் ஆயக்காரர்களையும் போலவும் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே புத்திமதிகளை கேட்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் நாங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். ஆண்டவரே தேவையில்லாத துக்கங்கள், கவலைகள், பாரங்கள் எங்களை விட்டு அகற்றி போடும். பலவிதமான தவறான எண்ணங்களை கொடுக்கிற பிசாசம் வெக்கப்பட்டு போகட்டும் கர்த்தாவே. அவன் பொய்யன் ஆண்டவரே, அவன் பொய் சொல்லுகிறான். ஆண்டவர் எங்களுக்கு ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல கர்த்தாவே. நீ சகலமும் எங்களுடைய நன்மைக்கு எதுவாகவே செய்கிறபடினால் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேயா. நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிப்போம். நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தால் ஆண்டவரே நீதியின் கடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. எனவே இந்த நாள் அது கர்த்தருக்குள் நாங்கள் சந்தோஷமா இருக்கும்படியான நாள். தேவையில்லாத துக்க பாரங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகட்டும். வசனம் தந்தீரே, அதற்கேற்ற கிருபை தாரும். எல்லா கனமும் மகிமையும் உமக்குரியது கர்த்தாவே, அது உமக்கே செலுத்துகிறோம். நீர் அதை எடுத்துக்கொள்ளும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் நம் யாவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. லேலுயா லேலுயா லேலுயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.